1 மைனஸ் சைன் எக்ஸ் பண்ணனால வந்துருச்சுன்னு சொல்றியா? இரு வரேன். ஆமா பை ஆன்சர் வந்துச்சு. நிக்கிதா என்ன சொல்றானா? இதையுமா? நிக்கிதா என்ன சொல்றானா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயேவா நிக்கிதா? இல்ல மேம் 2i-யோட வந்தா 1 plus sin x வரும்ல பை இது வெளில ஃபர்ஸ்ட் இருந்து. ஸ்டெப். இப்போ என்ன பண்ண சொல்ற இதுக்கு அப்புறம்? இப்போ கிங்ஸ் ரூல் தான். என்ன பண்ணும்? இப்போ கிங்ஸ் ரூல் தான் பை மைனஸ் கிங்ஸ் எக்ஸ் ரூல் அப்ளை ஆகுது. பண்ணும் இல்லையா? அப்ப கிங்ஸ் ரூல் அப்ளை ஆமா பண்ணும்போது இது வந்து பை மைனஸ் எக்ஸ் ஆகுது, இது வந்து பை மைனஸ் எக்ஸ் ஆகுது. ஆமா அப்ப வந்து மேல பை மைனஸ் எக்ஸ் தான் இருக்கும், கீழே மட்டும் பை மைனஸ் எக்ஸ் will still be sin x ஆமா. இப்போ from 0 2i-ல to பை வெறும் 1 by இல்லையா? 1 சோ plus இப்போ x. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஆமா இன்டெகிரல் 0 to பை வெறும் பை பை 1 plus sin x. ஆமா. கரெக்டா? ஆ I இப்போ equal to 1 2i equal minus to sin x multiply divide பண்ணு. இப்போ வந்து நிக்கிதா என்ன சொல்றானா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை I is equal to pi by 2 into integral 0 to pi dx by 1 plus sin x ஓட multiply and divide by 1 minus sin x பண்ண சொல்றா. ஓகே, அப்போ வந்து எனக்கு என்ன வரப்போகுது? 1 minus sin x மேல நியூமரேட்டர்ல, கீழே வந்து 1 minus sin square x வந்து cos square x ஆயிட போகுது. இந்த ஆமா. கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா? ஆ. இப்போ secant square minus secant x tan x. ஆமா. ஸோ secant square x minus செப்பரேட் பண்ணாலே போதும். sin x by cos x வந்து tan x into secant x. ஸோ pi by 2 1 minus 1 plus cos x is 2 cos square. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் சித்தி விநாயக், அவன் கரெக்டா சொல்றான் பாரு. 1 plus cos x வந்ததும் கீழே 1 plus sin x மாத்த முடியாது, அவன் பை பை 2 அங்க போட்டுட்டு அதை மாத்த சொல்றான். இது ஓகே. ஆமா. ஸோ secant square x வந்து பை பை 2 into tan x ஆமா. tan x minus secant x tan x வந்து secant x from 0 to pi தான் இருக்கா இன்னும் லிமிட் நமக்கு. ஆமா. சரி. ஸோ பை பை 2 into tan pi 0, secant pi வந்து -1 +1 ஆயிடும் இங்க. tan 0 வந்து 0, secant 0 வந்து 1. ஆமா. ஸோ வெறும் பை ஆன்சர். எஸ் மா நிக்கிதா. ஆதர்ஷ் ஓகேவா இது? அவன் சொன்ன மெத்தட் இதுவுமே வருதுப்பா. நான் போட்ட ஸ்டெப் சித்தி விநாயக்கா தான் சொல்றான். அந்த செகண்ட் ஒருவேளை நம்ம 0 to pi by 2 மாத்தணும்னு சொன்னா we might have to change this as 2 cos square x by 2. அப்படி போட்டோம்னா மேல வந்து நமக்கு வெறும் 1 தான் இருக்கு. இதை வச்சு போட முடியுது அந்த கொஸ்டின். ஸோ எப்படி போட்டாலுமே ஆன்சர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, இது ரொம்ப ஈஸி கொஸ்டின் பாருங்க. நீங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக் நினைக்கிறேன். இது sin 3x மாத்தினீங்கன்னா போதும். 3 sin x minus 4 sin cube x. sin square x. sin square x க்கு இன்டெகிரல் இருக்கா? UB தான் செய்யணும். sin square x வந்து மாத்தி எழுதலாம்ல, 1 minus cos 2x. ஆமா. எப்படி இது வர sin square x என்ன பண்ண சொல்றேன் நிரஞ்சனி? ஆமா, 1 minus cos square x வந்து 2 1 minus cos square x வந்து cos 2x ஃபார்முலால எழுதலாம்ல. இல்ல cos 2x வந்து 1 plus cos 2x by 2 வந்து cos square x அப்பா. ஒரு ஃபார்முலா இருக்குல்ல இந்த மாதிரி, நமக்கு இருக்குமா இந்த மாதிரி ஃபார்முலா நமக்கு? ஆமா. ஓகே, ஏதோ இருக்குல்ல இந்த மாதிரி, ஏதோ பிளஸ் மைனஸ் மட்டும் மாத்தி போடணும்னு தெரியல எனக்கு. இதுதான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன பண்ணலாம்னா, இது வெறும் இது 3x ஆயிடுச்சு நமக்கு இல்லையா? 3x மைனஸ் sin square x வந்து இப்போ sin square x is equal to 1 minus cos 2x by 2 நினைக்கிறேன். ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா இருக்கு.
ஸோ இங்கே வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக இன்டெக்ரல் 1 மைனஸ் காஸ் 2x பை 2ன்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ இன்டெகிரேட் பண்ண முடியும். 3x மைனஸ் 4 பை 2 வெறும் 2 ப்ளஸ் 4 பை 2 2 காஸ் 2x ஆன் இன்டெகிரேஷன் வந்து சைன் 2x பேச பண்ணிட்டேனா? ஏன்னா இங்கே 2 இருக்கு ஆன்சர்லையுமே நினைக்கிறேன். இல்லை தெரில. ஓகே ஆமாம் ப்ளஸ் சி. ஸோ 3x மைனஸ் 2x வந்து வெறும் எக்ஸு. ஆமாப்பா இதுதான் ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் சைன் 2x ப்ளஸ் சி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ நம்மளுடைய ஃபார்முலாஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் திஸ் வில் பி ஓகே ஃபார் யூ. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த 2 மார்க்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய டேர்ம் 2 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ டேர்ம் 2னா என்ன சொல்றது 40 மார்க் அவங்க எழுதுனதுனால இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நல்லா இருக்கு. இந்த சென்ஸ் வெக்டர் அல்ஜிப்ரா கஷ்டமா இருக்கு போடுறதுக்கு அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம போட்டுறது பெட்டர் தான். இப்போ இதுவுமே ஐ திங்க் ஈஸி சப்ஸ்டியூஷன். உங்களுக்கு இது பார்த்ததுமே தெரியும் இந்த கொஸ்டினுக்கு. இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு டி போட்டுக்கலாமா? ஆமா இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு டி போட்டோம் அப்படின்னு சொன்னா இ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு டி half 1 நினைக்கிறேன்ல. half log 3 is equal to t வந்து halfனு மாத்திக்கலாம். e power log 3 power half root 3ல. ஸோ 1 2 நினைக்கிறேன்ல. 1 தானேப்பா? e power 0 1னா 1 to root 1 1 to root 3 t by t square plus 1. Equal to v. and t by வராதுல்ல. t by வராது. என்ன தப்பா போட்டிருக்கோம். e power x dx தானே dt. ஸோ e power x dx is equal to dt. அப்போ வந்து டைரக்டாக இங்கே வந்து வெறும் dt மட்டும்தான் இருக்கு. ஸோ tan inverse t from 1 to root 3 just tan inverse of root 3 minus tan inverse of 1. root 3 வந்து எப்பப்பா pi by 3 தானே 60. இது வந்து pi by 4 போகுது. 12 போட்டிங்கன்னா 4 pi minus 3 pi pi by 12. pi by 12 தான்ப்பா ஆன்சர் இதுக்கு. கரெக்டா? இதை போடும் போதே கையோட போட்டிருக்கணும். சப்ஸ்டியூஷன் நான் போனதுனால அதை மறந்துட்டேன் பாருங்க. e power x dx is equal to dt. சரியா? ஆல் ஆஃப் யூ எல்லாருக்குமே. தர்ஷினி வணக்கமா? தேஜு, தர்ஷினி, மாதவன், கோபிகா புரிஞ்சுச்சா இந்த கொஸ்டின்? மூவ் பண்ணுவோமா நெக்ஸ்ட்க்கு? நீங்க தான் போட ஆரம்பிக்கணும் இனிமேல். யூ ஷுட் ஹவ் காட் யுவர் கான்ஃபிடன்ஸ். இதுவும் ஈஸி கொஸ்டின். பட் இது பாருங்க நமக்கு தெரியும் ஏற்கனவே போடுறதுக்கு. tan inverse x இல்லையா? நம்ம இந்த கொஸ்டின் மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம். இதுக்கு வெறும் log x dx இருக்க கொஸ்டின் போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இதுவும் அதே மாதிரி தான். இங்க வந்து நமக்கு tan inverse xக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ we will take it as 1 into tan inverse x. ஸோ கொஸ்டினையே மாற்றி எழுதிப்போம். இப்போ யூ கேன் டேக் இட் as uv. எப்படியுமே ஹைலைட்ல இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் u நோக்கி இது v ஆயிடுது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கும் போதே u டேஷ் கண்டுபிடிச்சிருவோம். 1 by 1 plus x square v dx. 1 இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா வெறும் x கிடைக்கும். ஸோ u integral v dx minus integral u dash integral v dx dx. லிமிட்டை எப்பவுமே இங்க எழுதிக்கோங்க so that you will not forget the limit. ஸோ எக்ஸ் வந்து 1 வச்சிங்கன்னா வெறும் tan inverse of 1. ஸோ pi by 4 வந்துருச்சு இந்த பக்கம். 0 தான் அடுத்ததுக்கு. மைனஸ் இப்போ இதுக்கு மட்டும் வருவோம். ஆமாப்பா. ஸோ வந்து t is equal to 1 plus x squareனு வச்சிங்கன்னா 2x dx is equal to dt. இப்போ dt by 2. ஸோ இன்டெக்ரல் dt by 2t. ஆமாம் லிமிட் மாற்றணும். அப்போ வந்து t is equal to 1 plus 0. t is equal to 1 plus 1. 1 to 2னு மாறுதாக்கா லிமிட்டு. log t
ஆமா log ஆமா டீக்கு தான் 1 and 2 வைக்கணும். அப்புறம் அப்படியே வச்சு போட்டுருக்கலாம் 1 plus x ஸ்கொயர்னு வச்சுட்டு 0 to 1ன்னு போட்டோம்னா log of 2 minus log of 1. log 1 is 0. So pi by 4 minus half log 2. லிமிட் நான் மாத்தலப்பா. லிமிட் மாத்தாம நான் அப்படி போயிருக்கேன். இல்ல 2-3 லிமிட் மாத்தும் போது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும் இல்லையா? அதனால ஸோ எப்பயுமே ஆன்சர் வரும்போது ஒரு லாஜிக்கலா புக்ல இருக்க இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் வருதான்னு பாருங்க. ஸோ tan இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா மேபி காட் இன்வர்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மாடல் வில் நாட் சேஞ்ச். கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்ல. கொஞ்சோண்டு அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்னன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? மூவ் பண்ணிட்டுமா? யாரும் சத்தமே போடல எனக்கு. எஸ் டைரக்டா போட்டுடலாம் அந்த கொஸ்டினை. டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன பண்ணுவீங்க? மேலேயும் குட்டியா தான் பவர் இருக்கு. ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷனாப்பா இல்ல கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ட்ரை பண்ண போறீங்களா ஃபர்ஸ்ட்? 2x plus 3 minus 3. என்ன பண்ணுடா? 2x plus 3 and minus 3. 2x plus 3 minus 3 தான் யோசிக்கிறீங்களா நீங்க? டினாமினேட்டர் வந்து அவங்க நிரஞ்சன் என்ன சொல்றானா a into differentiation of denominator plus b இப்படி போட்டா நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு வரும்னு சொல்றான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அது கூட தேவை இல்லையோ அப்படிங்கிறது என்னோட ஜெனரல் ஃபீலிங். இதை வந்து வெறும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் வச்சே போடலாம். ஆமாப்பா ஐ திங்க் இதை பார்ஷியல் ஃபிராக்ஷன் வச்சே போட முடியும். ஜஸ்ட் கீழே மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா +2 and x plus 1 இல்லையாமா? கரெக்ட். அவ்வளோதான். ஸோ நான் டேரெக்டாகவே 2x is equal to a by x plus 1 plus b by x plus 2 ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். வேணா நோ ப்ராப்ளம். எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான். ஸோ a into x plus 2 எந்த மெத்தடில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் கண்ணா வரணும் நமக்கு. ஸோ 2x is equal to டினாமினேட்டர் இங்கே போயிடுச்சு. So it is equal to a plus b into x plus 2a plus b இருக்கு. இப்போ a plus b is equal to 2. 2a plus b is equal to 0. a வந்து -2 வருதுக்குன்னா அப்போ b should be -2னா 4. கிடைச்சிச்சா a and b? பாருங்க அதே ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு நவ் ரீரைட் இட் as integral a by which is -2 by x plus 1. இதுக்கப்புறம் ஈஸி தானே கண்ணா? plus 4 by x plus 2 minus 2 log of x plus 1 square minus a square. ஆன்சர் இதுதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா அவ்வளோதான். இதோட விட்டுருக்காங்க ஆன்சர்ல. அப்போ உனக்கு வந்து இதை நீ மாத்தி எழுதுனா எப்படி எழுதலாம்? 4 by 4 இருக்கு. உனக்கு வந்து என்னது x plus 2 x plus 2 by 1 by a 1 by 2a log x plus 1 by இப்படி வந்திருக்காப்பா. நீங்க யாரா போட்டவங்களுக்கு? மேல இருக்கதே வந்து எனக்கண்ணா புரியலடா. மேல இருக்கதே வந்தது. இல்ல அவன் வேற மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த எக்ஸ் ஃபார்முலா வருது. அந்த x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் தான் மைனஸ் ஆன நிரஞ்சன் என்ன வருது உனக்கு நீ போடுற மெத்தட்ல? ஸோ அப்ராக்சிமேட்டா இது 4. இதை வந்து இங்க மேல தூக்கிக்கலாம் வேணா. அப்போனா வந்து இந்த பக்கம் 4 போயிடுச்சுன்னா இந்த பக்கம் 2 போயிடும் உங்களுக்கு வேணா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஆன்சர் கீழே இதோட விட்டுருக்காங்கப்பா. அது கிடைச்சதாமா உங்களுக்கு எல்லாருக்கும்? அதித்தி உனக்கு என்ன மெத்தட்மா போட்டீங்க? மாதவன், முரளி கிருஷ்ணா, நிகிதா எல்லாருமே, தானியா, ரத்தன்யா எல்லாரும் போட்டாச்சா இதை? எஸ். சித்தி விநாயகனுக்கும் முடிஞ்சிச்சா? வேற மெத்தட் வேற ஆன்சர் வருதா?
x square plus 3x plus 2 வேற ஆன்சர் வருதானா சிம்பிளிஃபை பண்ணா இதே வரும். சிம்பிளிஃபை பண்ணா இது வரும் அப்படின்னு சொல்றா அதித்தி. சரியா? ஆனா முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்ததுமே பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல போடுங்க. நீங்க எதுக்காக மாத்துனீங்கன்னு எனக்கு தெரியல இந்த கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு பார்ஷியல் ஃபிராக்ஷன். ஆமா இந்த கொஸ்டின் நம்ம போட்டோம் ஏற்கனவே. இந்த கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் இது. மேம் எஸ்மா. மேம் அதுல லாக் சி போட வேண்டாமா மேம்? வெறும் சி தான் போடணுமா? சி போதும்ல, லிமிட் கொடுக்கலையே. ஓகே மேம். லிமிட் கொடுத்தாதான் நம்ம மாத்தணும் அதை. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஒரு வாட்டி போட்டோம். எஸ்மா, யா முரளிகிருஷ்ணா, எஸ்மா. இது வந்து அந்த இது கிங்ஸ் ரூல் மறுபடியும் a பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா போதுங்கண்ணா இதில். ஸோ 0a வந்து நம்ம எதுக்காக 1 மைனஸ் எக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இதுக்கு சும்மா 1 மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு இருந்தோம். பட் இது கிங்ஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும் இங்கே நம்ம. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ இது வந்து வெறும் எக்ஸ் ஆயிடும். கரெக்டா? 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் n ஆகும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? இதுவும் 0 to 1 தான். இல்லைனா இதையே ஃபர்ஸ்ட் பிரிப்போம். எக்ஸ் பவர் n dx மைனஸ் எக்ஸ் பவர், இங்க ஒரு எக்ஸ் பவர் 1 இருக்கு, எக்ஸ் பவர் n பிளஸ் 1 dxன்னு பிரிச்சுப்போம் இதை அதே லிமிட்க்கு. இப்போ எக்ஸ் பவர் n dxக்கு நமக்கே ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. அது டைரக்டா வர மாதிரி இருக்கு ஆன்சர். எக்ஸ் பவர் n பிளஸ் 1 வந்து எக்ஸ் பவர் n பிளஸ் 2 பை n பிளஸ் 2ன்னு ஆக்கிக்கும். அவ்வளோதான். இதையே பண்ண முடியாதுல்ல, ஏன்னா இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம்? எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் n 1 மைனஸ் எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாதுல்ல. 1 மைனஸ் எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அதனால தான் நம்ம பிரிச்சிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ டிஎக்ஸ் முடிச்சிட்டோமே நம்ம இன்டகிரேட் பண்ணி. ஸோ எக்ஸ் பை n பிளஸ் 1, சாரி 1 பை n பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 2 பாயுது. ஸோ 1 பை n பிளஸ் 2. அவ்வளோதான் நம்ம ஆன்சரு. which is nothing but வேணா நீ மாத்திக்கலாம். நீங்க n plus 2 minus n minus 1 by n plus 1 into n plus 2 போட்டிங்கன்னா இங்க n கேன்சல் ஆயிடுது. வெறும் 1 by n plus 1 into n plus 2 தான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் எங்கேயோ போட்ட மாதிரி இருக்கு. பட் அப்போ நம்ம வந்து 1 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சு போட்டோம் இந்த கொஸ்டின். ஐ டோன்ட் திங்க் லிமிட் இருந்துச்சா ஞாபகம் இல்லை இந்த கொஸ்டினுக்கு எனக்கு. பட் இப்போ வந்து இட் இஸ் ஒன்லி த கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணா ரொம்ப ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. செகண்ட் ஸ்டெப் மட்டும் புரியல. செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் நிக்கிதா நான் இங்க. சோ 1 into x பவர் n வந்து x பவர் n மைனஸ் x into x பவர் n இருக்குல்ல, அத வந்து ஆட் பண்ணிக்கலாம்ல பவர்ஸ். ஓகே. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பவரை ஆட் பண்ணிருக்கேன் நான். அப்புறம் இன்டகிரேட் பண்ணிருக்கேன். எக்ஸுக்கு பதிலா போடணும்ப்பா. இதுப்பா இதுவும் ஈஸி கொஸ்டின் தான் நினைக்கிறேன். போட்டு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க எனக்கு. கமான் கமான் கமான், முடிச்சுட்டே இருக்கும். பரவாயில்ல, ஒன்று எவ்வளோ பார்க்கு நமக்கு மடி நிறைய இருக்கு. மைனஸ் 6x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ab. ஆமா, ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. b இஸ் ஈக்குவல் டு 3. கரெக்டா? x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 பிளஸ் 13 மைனஸ் 9. நான் பிரிச்சே எழுதிக்கிறேன் எழுதும் போது. ஸோ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் போட ட்ரை பண்ணுறேன். நான் மேலே எக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் தான். ஸோ இதை வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து 4 ஆகுது இல்லையாப்பா? ஸோ பிளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மாடலில் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் 1 by a tan inverse x by a. tan inverse x by a. கரெக்டா? பிளஸ் சி. கரெக்டா பாப்போமா ஆன்சர்? 1 by a tan inverse x by a. ஆமாப்பா, half tan inverse x minus 3 by 2 plus c தான் போட்டிருக்காங்க. கிடைச்சதா எல்லாருக்கும்? இது இந்த கொஸ்டின் போட்டிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஹாப்பி ஆவீங்க. போட்டாச்சா? மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட்க்கு? எஸ். இதுவும் பாருங்க, நம்ம ஏற்கனவே போட்ட கொஸ்டின் இது.
இது ஆனா பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க இந்த கொஸ்டின். இது வந்து 2023ல போட்டோம். இப்போ 2022ல அது கேட்ட கொஸ்டினே அவங்க திருப்பி 2023ல கேட்டிருக்காங்க. ஆமா இது போட்டு சொல்லுங்க எனக்கு நீங்க. ஆனா இது எப்படி போடுறாங்க? ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் நமக்கு. ஆமா காலையில போட்டோம் கரெக்ட். ஆன்சர் பை வந்துச்சு கரெக்டா? ஆமாப்பா அப்படியே தான் போட்டோம். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல 2π - xன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி sin xே வந்துரும். மைனஸ் sin x வரும். ஏன்னா வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு ஆமாப்பா ஆன்சர் வந்து பை. ஸோ ரிப்பீட் பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஓகே இது நமக்கு தெரியும் இந்த மாடல் இல்லையா? நம்ம இப்பதான் போட்டிருக்கோம். x² = tன்னு போட்டுப்பீங்களாப்பா? ஸோ இன்டெக்ரல் 2x dx = dt. போட முடியாது, பண்ண முடியாது, மாட்டிப்போம். எஸ் ஆனா dt அப்ப வந்து நம்ம dtனே போட்டுக்கணும் அதை போடும்போது. dx dx சும்மா அப்படி வச்சுக்கிறோம். இப்போதைக்கு நம்ம மாத்த முடியாதுல்ல இதை. பார்ஷியலா அப்புறம் அங்க dx பதிலா எக்ஸ்பேண்ட். ஆமா dx மாத்தக்கூடாது. மாத்தணும் மாட்டிப்போம். கரெக்ட். இந்த கொஸ்டின் ஏற்கனவே போட்டோம். இந்த டீயே வந்து இதே கொஸ்டின் வந்து சாம்பிள் பேப்பர்ல அடிஷனல் பேப்பர்ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்லயும் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ x² நீங்க பாத்தீங்கன்னாலே மாத்திட்டு நாங்க இதை போடும்போது என்ன பண்ணிட்டோம் 2x dx எல்லாம் போட்டு ரொம்ப கேவலமா வந்துச்சு ஆன்சர் இதுக்கு. பட் பண்ணக்கூடாது. அதான் நிரஞ்சன் சொல்றேன் அது பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டினுக்கு இப்படி வச்சு முதல்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் மட்டும் போட்டுட்டு தென் ரீப்ளேஸ் இட் பேக் வித் x² அண்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது x போட்டுக்கணும். போடுங்க போட்டு சொல்லுங்க எனக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி ஆயிரும்ப்பா. எல்லா கொஸ்டின் நிறைய கொஸ்டின் நீங்க பார்த்த மாடலாவே இருக்கும். ஒரு ஃபுல் செட் போட்டுட்டீங்கன்னாவே ஈஸி ஆயிடும். ஒரு ஃபுல் இயரோட எல்லா கொஸ்டின்ஸும் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர செட் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். t by ரோமா so t is equal to நம்ம t இருக்கிற ஃபங்க்ஷன்ல dx போடலாமா? இல்ல நம்ம அது dx விட்டுட்டு வெறும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் போடுங்க. அப்பனா கடைசியில மாத்திக்கோங்க. இல்லனா ஜஸ்ட் இதை மட்டும் விட்டுட்டே போடுங்க. எழுதும் போது எழுதாதீங்க dx. அது நீங்க இங்க விட்டீங்கன்னா மறந்துட போறீங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். plus b into t plus 1 a minus 1 ஆமா நிரஞ்சன் a minus 1 தான். மேம் இது டீன்னு போடாம டைரக்டா எக்ஸ்னே வச்சு போடலாம்ல? நீ போடலாம், கொஞ்சம் கஷ்டமாகும்ல ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால நான் டீன்னு போட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. நீ போட்டாலும் ஆன்சர் சேமா வந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 3a plus b is equal to 1. 4a plus b is equal to 0. கரெக்ட் நிரஞ்சன். 1 is equal to minus a is equal to minus 1. வந்து minus 4 is plus b is equal to 0னா b is equal to 4. எஸ்பா, எனக்கு யாரெல்லாம் ஆன்சர் அமைச்சிருக்கீங்களோ கரெக்ட். தேஜு கரெக்ட். ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா இப்போ வந்து வில் சப்ஸ்டியூட் இட் பேக். மைனஸ் 1 by x² plus 1 டீக்கு பதிலாக நான் போட்டுக்கிறேன். பிளஸ் 4 by 3x² plus 4 நான் மாத்திக்கிட்டேன் இப்போ. மைனஸ் tan inverse x plus 4 into ஏன்னா இது வந்து எப்படி இருக்கு, இது மாத்திக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லை. ஆமா √3x the whole square plus 2 squareன்னு மாத்தி எழுதிட்டோம்னா 1 by a tan inverse x by a plus c. ஸோ அதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மைனஸ் tan inverse x plus 2 by √3 2 by √3 tan inverse √3 x by 2. 2 by √3 எங்க வருது உங்களுக்கு? ஓகே அவங்க x by a இல்லப்பா ஃபார்முலா 1 by a tan inverse அப்பா ஃபார்முலா என்னமா அதுக்கு? ஆக்சுவலா அவங்க ஐடியா என்ன பண்ணுவாங்கன்னா டிவைடட் பை 3 பண்ணுவாங்க இந்த கொஸ்டினை. அப்போ வந்து x² plus 4 by 3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 பண்ணிப்பாங்க இப்படி. ஆனா அப்போ √3x வராதே அவங்களுக்கு. தெரியலப்பா. சரி ஓகே ஃபைனல் ஆன்சர் தானே. வேற வேற ஃபார்முலா கரெக்டா இருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்டுக்கான இருக்கு. போலாமா நெக்ஸ்ட்க்கு மூவ் பண்ணட்டுமா? இதுவும் நம்ம காலையில போட்ட மாதிரியான ஒரு கொஸ்டின் நினைக்கிறேன். நான் வந்து மைனஸ் வெளியில எடுத்து உங்களுக்கு போட்டேன்ல.
இது மேலேயே இருக்கு. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 5. ட்ரை பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டினை. இதுக்கும் ஆன்சர் ஈஸியா வருது. ஆனா 4 மார்க்கு கேட்டிருக்காங்க டேர்ம் 2ல இந்த கொஸ்டின். மறக்காம திருப்பி மாத்திக்கோங்க, இல்லைன்னா ஃபார்முலா மாறி போயிடும். ஸோ நீங்க அதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்காக தான் நான் மாத்தி போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயரை கொஞ்சம் ஈஸியா நீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் யாருக்காவது புரியலன்னா திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 5 தனியா போடுறீங்க. பிளஸ் 4x நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு 2ab கூட ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்கேன். b தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு, எக்ஸும் ஏவும் கேன்சல் ஆயிடுச்சு. b இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் b ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x ஆட் b ஸ்கொயர் அண்ட் சப்ட்ராக்ட் b ஸ்கொயர். அப்போ இதை வந்து எக்ஸ் பிளஸ் ஏ, இதுக்கு தான் பர்பஸே. இதுக்கு மைனஸ் 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே போடும்போது இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி மாற்றியே எழுதிருங்க நீங்க. ஸோ இட் இஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதோடைய ஃபார்முலாவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முக்கு வந்திருக்கு. ஸோ இன்டெக்ரல் இது பெரிய ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் வந்தாலே சைன் இன்வர்ஸ் வரணும். ஆனால் நியூமரேட்டர்ல வந்துச்சுன்னா the formula will change. It is going to be first x by 2. x by 2 root of அதே தான் 9 minus whatever 9 minus what எழுதிட்டு எஸ் நிரஞ்சன் क्वेश्चनல இருக்கிறது எழுதிக்கலாம். பிளஸ் தான் plus 9/2 sin inverse. இதுக்கு வந்து லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க -2 to 1. ஸோ சப்ஸ்டியூட் போட்டு நீங்க பண்ணணும், அவ்வளவுதான். பண்ணிடுவீங்களா? ஸோ இங்க வந்து 1 போட்டிங்கன்னா 3/2 இருக்கு. ஆனா இங்க 1 போட்டா என்ன ஆக போகுது, 9 minus 3 ஸ்கொயர் 0 ஆயிடும் ஃபர்ஸ்ட். பிளஸ் 9/2 இன்டூ சைன் இன்வர்ஸ் 1 which is pi by sin inverse 1 வந்து pi by 2 மைனஸ் -2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடும் இங்க. ஆமா, செகண்ட் டேர்மும் 0 ஆயிடும்பா. ஸோ நமக்கு வந்து இது மட்டும் தான் ஆன்சர். ஆமா கண்ணா, ஆன்சர் இஸ் 9π/4 தான் பா உங்களுக்கும். எஸ் வந்ததா கண்ணா எல்லாருக்குமே ஆன்சர்? சித்தார்த் உனக்கு வருதா கண்ணா ஆன்சர்? சித்தார்த், சுதர்ஷன். எஸ் மேம். மேம் ஒரே நிமிஷம் மேம், சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. எஸ் மேம். மேம் வந்துச்சு மேம் 9π/4. என்னப்பா பை பார்ட்ஸ்ல போட்டுருவீங்களா அத? ஐ டோன்ட் திங்க் அதுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரியல. மேம் இல்லனா 1 - 6 ஸ்கொயர் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ணலாம்ல? எங்க இங்கயா? ஆமா மேம். மேம் சோ பண்ணும்போது லைக் e power x into x plus 1 ன்னு வரும் மேம். அது x plus f of x plus f dash of x மேம். சோ e power x into x வரதா? இல்லடா, எதுக்குடா? ஃபர்ஸ்ட் வந்து பை பார்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா பை பார்ட்ஸ் தானே நமக்கு ஈஸி. இப்போ வந்து பார்த்தாலே தெரியுது, ஐலேட்ல இ தான் லாஸ்ட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் வந்து யூ. ஆமா, ஐலேட் இ தான் லாஸ்ட். ஆஹா, v வந்து e பவர் x தான் ஈஸி நமக்கு. ஏன்னா இன்டெகிரல் v போட்டீங்கன்னா vdx போட்டீங்கன்னா திருப்பி அதே e பவர் x கிடைச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸி உங்களுக்கு அது போடுறதுக்கு. இங்க வந்து 2x dx வந்து u டேஷ். ஸோ ஒரு ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா பை பார்ட்ஸே போட்டுருங்க, சப்ஸ்டியூஷனுக்குலாம் போவே போகாதீங்க. ஸோ u integral v dx minus integral u dash integral v dx dx. ஆமா பண்ணணும். மறுபடியும் அதே தான், 2 வச்சுக்கோங்க. x e பவர் x இருக்கு. மறுபடியும் u is equal to x போடுங்க. அப்போ du வந்து 1 ஆயிடும். இப்போ போயிடுச்சு இல்லையா? அப்போ v is equal to e power x போட்டீங்கன்னா v dx is equal to 3p e power x. So x square e power x minus 2 into u integral v dx minus. ஸோ எல்லாத்துக்குமே லிமிட் 0 to 1 இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை 0 லிமிட் மோஸ்ட்லி போயிடும் நமக்கு இல்லையா? ஸோ அதனால இங்க 1 மட்டும் போடுவோம். ஆமா ஆமாம்மா, எல்லாத்துக்குமே இருக்குப்பா, ஃபுல்லா இருக்கு. இப்போ 1 e பவர் 1 மைனஸ் 2 இன்டூ 1 e மைனஸ் 1 e பவர் 1 இஸ் e தானே? ஆமா, வெறும் e.
இது ஃபுல்லா போயிருச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ வெறும் இ தான் ஆன்சர். அதான் கொடுத்துருக்காங்க. இ இல்லையே. உங்க அடுத்த லிமிட்டும் போடணும் இங்க. 0 போட்டோம்னா இங்க 0 ஆயிடும். கரெக்டா போட்டிருக்கோமா? வந்துச்சு ஆன்சர் உங்களுக்கு? -2. எஸ்மா தேஜு, -2 தான் ஆன்சர். e⁻0 1 கண்ணா e⁻0 1 நம்ம இங்க தப்பா ஆமா இருக்கோம் இங்க. e-2 ஆன்சர். -0 e⁻0 வருதாப்பா? வரும். -+2e இருக்கு இங்க. இங்க வருதே +2e வருது எனக்கு. e⁻0 e⁻1 e⁻0 வந்து 1 தானே? ஆமா 1 கரெக்ட். ஸோ மைனஸ் இங்க வந்து என்ன சொன்னோம்? அங்க தான் இ இருக்கு. இது அப்படியே 0 ஆயிடுச்சு. ஆமா. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 இன்டு e⁻0 வந்து 1. ஸோ e-2 கரெக்ட். சாரி -2. சார், சாரிப்பா. e-2 வருது. எஸ்பா. சார் ஈஸியா பார்த்தா. சுதர்ஷன் உன் மெத்தட்ல வரல இல்ல. -1 போட்டா வராதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல மேம் வரல மேம். அது கொஞ்சம் கஷ்டமாயிரும் போடுறதுக்கு அந்த கொஸ்டின். இது வந்து பை பார்ட்ஸ் தான் போட்டாகணும். கொஞ்சம் லாங்கர் கொஸ்டின். 4 மார்க்ல கேட்பாங்க அந்த கொஸ்டின்லாம். இப்ப நமக்கு 4 மார்க் இல்லாததுனால 3 மார்க்ல கேட்டுருவாங்க. e⁻x t வச்சு தான் ட்ரை பண்ண, வேற ஆப்ஷனே கிடையாது நமக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் ஆரம்பிக்க முடியும். லெட் e⁻x is equal to t. டெஃபினட் கூட இல்ல. அப்போ வந்து e⁻x dx is equal to dt. இப்போ என்ன பண்ணுவோம்? மேல இன்டகிரல் dx is equal to dt by t into t plus 1 வந்துச்சா? dx is equal to dt by e⁻x. e⁻x வந்து t இல்ல. so dx will be dt by t. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் மேல. இப்போ இதை பிரிச்சுப்போமா? dt by t மேம் பை பார்ட்ஸ் மேம். ஆமா பை பார்ட்ஸ். a by t பை பார்ட்ஸ் இல்ல, பார்ஷியல் ஃபிராக்ஷன். அவ்வளவுதானாப்பா? ஸோ a into log t plus b into இல்லையே, நம்ம வந்து ஏவே தேவையில்லைல்லப்பா இதுக்கு. ஏன் ஏ வேணும் நமக்கு? நம்ம அது வந்து t into t plus 1 இருக்கு. மேல வந்து 1 தானே இருக்கு. 1 is equal to a plus b into t plus a is equal to 1 a is equal to 1. இப்போ b will be a plus b is 0 b minus 1. அவ்வளவுதான்ப்பா. அப்போ இங்க 1 இங்க வந்து -1. இப்போ log of e⁻x integral log of e⁻x minus integral log of e⁻x. சாரி இன்டகிரேட் பண்ணிட்டோமா? ஒரே நிமிஷம். இன்டகிரேட் நம்ம இன்னும் பண்ணலையேப்பா. log t ன்னு எழுதிட்டேன். கரெக்ட். சாரி. log of e⁻x minus log of e⁻x plus 1. நிக்கிலா, எஸ் நிக்கிலா. ஓகேப்பா, நாட் பேட். வந்துட்டோம் பாருங்க. முக்கியமான கொஸ்டின் வந்துட்டோம் நம்ம.
நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்க லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்கே பண்றீங்களான்னு பார்ப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த கொஸ்டின்? மாடுலஸ் கொஸ்டின் போடும்போது லிமிட்ஸை பிரிச்சு போட சொன்னேன் நான் உங்களை. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து the point is at 0. So 1 to 4 ஃபுல்லாவே அது பாசிட்டிவா தான் இருக்க போகுது. ஸோ மாடுலஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க. கரெக்டா? 3 minus x is equal to 0 போட்டீங்கன்னா x is equal to 3ன்னு கிடைக்குது. இப்போ 3க்கு முன்னாடி அது நெகட்டிவ் 3 minus x இருக்க போது. 3 to 4 வந்து வெறும் 3 minus x. அது மாத்திக்கணும். எஸ்மா. கரெக்ட். நான் வந்து மைனஸ் வெளில போட்டிருக்கேன். -3 + 6 தான். எஸ். 1 to 3 வந்து கரெக்டா லிமிட் பிரிச்சது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின். நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ்ல போட்டிருக்கோம். Ma'am, can you just explain the splitting up of the moduluses, ma'am? Yes, Siddharth, see, you have x here, which means that it is going to be a curve like this, right? This is at 0. So we are integrating it from 1 to 4. So we are integrating it here, correct? Up in the curve, it is, what does this curve mean? Here the function is minus x. After this, the function is x, correct? That's what modulus means. Now I am not bothered about the value less than 0 because I am integrating from 1 to 4 only. So I am removing the modulus and putting x only here. Same thing I'm applying for this function. 3 minus x now the graph is going to be like this, where this is going to be 3. So below 3, the function is going to have a negative value, and above 3, it is going to have a positive value. But I'm integrating from 1 to 4, which means I'm integrating here also and I'm integrating here also. Correct, Appa? Okay. So in this interval, I'm going to use the function as -3 minus x, and after that, from 3 to 4, I'm going to use it as plus function. இது போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இது ஈஸி தான் இல்லையா? இதுக்கு ஜஸ்ட் இன்டகிரேஷன் தான். ஸோ இது x²/2 from 1 to 4 plus -3x plus இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் கொஸ்டின் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஃப்ரம் 1 to 3. ஆனால் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. போடுங்க ஒரு கொஸ்டின். உங்களுக்கு ரிவிஷன் ஆகும் இந்த கொஸ்டின் போட்டு. கரெக்டான ஆன்சர் ஹோல் நம்பர் ஆன்சர் வருதுப்பா. 3x minus x²/2 from 3 to 4. Let me see 10 answers for this question. Ten கொடுத்துருக்காங்களே, எங்க தப்பு பண்ணிருக்குன்னு பார்ப்போமா? 16/2 வருது. இங்க 1 இருக்கு. மைனஸ் பண்ணியா? 10/2. -3 3s are 9 plus 9/2 minus -3 plus half plus 3 4s are 12 minus 4 square is 16/2 minus 3 9 minus 3 square வந்து 9/2. ஸோ இது வந்து 16 15/2 ஃபர்ஸ்ட்டுக்கு. கரெக்டா? minus -9 plus 9/2 minus 9/2 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். plus 3 minus half ஆயிடுது. இங்கேயே வந்து 8, ஸோ 4 ஆகுது. 4 9 minus 9/2 வந்து வெறும் பாசிட்டிவ் 9/2. ஸோ இங்க வந்து 8 minus 9னா minus half வருது. ஸோ 15 minus எல்லாமே 2 இருக்கு. ஸோ 15 minus 9 வந்து 6 ஆப்பா. 6 -1 -1 எதை பண்ணிருக்கேன்னா 15 minus 9 வந்து 6/2 3. இப்போ 6 -1 5 வருது. 10 வரணும்ப்பா ஆன்சர். ஏன்னா பாருங்க 10 கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே. 5 தான் எனக்கு வருது. நிரஞ்சனும் 5 சொல்றான். ஆதர்ஷும் 5 வந்திருக்கு. நிக்கிலாவும் 5 தான் வருது. எப்படி என்ன ஆச்சு? அப்போ லிமிட் தப்பா பண்ணிட்டோமா? நம்ம 1 to 4 கரெக்டா போட்டிருக்கோம். 1 to 3 3 to 4ம் போட்டிருக்கோம். என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே.
அதெல்லாம் பிரிண்டிங் எரர் தான் அது. ஆனா 10 வருதா இருக்காது, எனக்கு 5 தான் வருது ஆன்சர் இதுக்கு. சரி ஓகே, உங்களுக்கு மாடல் தெரிஞ்சிச்சுன்னா ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். மெத்தட் இதுதான், இதுக்கு ஆன்சர் தப்பா வரக்கூடாது. ஏன்னா போர்டு எக்ஸாமுடைய மார்க்கிங் ஸ்கீம். ஸோ ஆன்சர் 10 கொடுத்துருக்காங்க, நம்ம வேற எங்கேயா ஏதாவது விட்டோமான்னு தெரியல, ஸ்கொயர் பண்ணும்போது தப்பு பண்ணிருக்கோமான்னு தெரியல. இதுக்கு மூவ் பண்ணிட்டுமா? நிறைய பேருக்கு 5 தான் வந்திருக்கு ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட் போறேங்க. 10 வந்தா மட்டும் சொல்லுங்க எப்படி போட்டீங்கன்னு பார்ப்போம் அப்புறமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்ளை லாக் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட். ஏன்னா லாக் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே 2 லாக், இது அதே கொஸ்டின் நினைக்கிறேன்ல, நம்ம ஏற்கனவே இதை போட்டோமா? sin 2xன்னு இப்படி போட்டோம்னா இப்போ கேன்சலே ஆயிடும்ல இது. மேம் ஒரு டவுட் மேம். ஓ இல்லனா கூட இப்படி பண்ணிடலாம், cos ஸ்கொயர் xன்னு போட்டுடலாம். சொல்லுமா சுதர்ஷன்? இல்ல மேம் அத பத்தி தான் மேம், லைக் அந்த 2 log cos x அத பத்தி சோ கேக்குறேன். cos ஸ்கொயர் x by sin 2x போட்டோம்னா அப்போ log of, ஆமா 2 sin x cos x போட்டுட்டோம்னா ஒரு cos x நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. சோ 1 நம்ம ஏற்கனவே log tan by 2 போட்ட மாதிரி இங்க cot by 2 வருதுப்பா, cot x by 2 வருது. அதே கொஸ்டின் தான் நியர்லி இல்லையா? அப்பனா ஐ திங்க் இதுக்கப்புறம் இது சேம் ப்ராசஸ்ல போகும்னு நினைக்கிறேன். மேம் 1/4 pi by 2 வரும்னு நினைக்கிறேன். 1 by log 5, 1/4 ஆமா into அதே pi by அதே 2. ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன் இதுக்கும். ஆமா லாக் ப்ராப்பர்ட்டி இது இப்போ வந்து கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க 0 to pi by 2 log tan x by 2 வரும் அதுக்கு இல்லையா? pi by 2 மைனஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2y is equal to வெறும் இன்டெகிரல் 0 to pi by 2 வெறும் dx இருக்கும். ஆமா வெளியே by 4 இருக்கு, கரெக்ட். 1/4 dx இருக்கும். ஸோ 1/4 from x 0 to pi by 2 which is 1/4 into pi by 2. லாக் இருக்கே, நம்ம லாக் விட்டோமே, லாக் 1/4 இருக்கு. pi by 4 log 1/4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 2yனால அந்த 2 கீழே கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ pi by 4 log 1/4 இஸ் தி ஆன்சர்ப்பா. பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பாருங்க 2022ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம 2023 போட்டோம் இல்லையா? ஸோ ரெண்டுத்துலயுமே வந்து ஒரே மாடல் கொஸ்டின் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் யூ. பட் 2023 நீங்க ஒழுங்கா போட்டீங்கன்னா, ப்ராபப்ளி கம்பார்ட்மெண்ட்டையும் சேர்த்து போட்டீங்கன்னா டெஃபினட்டா 2024 உங்க பேப்பர்ல ஏதாவது ஒரு கொஸ்டினாவது ரிப்பீட் ஆகும் இன்டெகிரல்ஸ்ல. அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் டைம் சேவ் பண்றதுக்கு. சரியா? ஓகே, கேட்கறதுக்கு வேற கொஸ்டினே இல்லப்பா, அவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டோம்னா ஐ திங்க் வில் பி ஓகே. இதுவுமே ஈஸி தான், நீங்களே போடலாம், போடுங்க. இதை டைரக்டாவே x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம்ல கொண்டு வர முடியுமான்னு பாப்போமா? இப்போ கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் தானா? கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட். மைனஸ் வெளில வச்சுப்போம், ஏன்னா எனக்கு எல்லாம் பண்ண தெரியாதுப்பா. உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா நீங்க அப்படியே போடுங்க, எனக்கு இது கஷ்டம் அப்படியே போடுறதுக்கு. ஸோ இப்போ நான் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் தான் எப்படியுமே பண்ணி ஆகணும். ஸோ வந்து நான் ஆட் 4 சப்ட்ராக்ட் 4 பண்ணிக்கிறேன். அப்போ x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் மாத்திக்கிறேன் மறுபடியும். இப்போ இன்டெகிரல் dx பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. அவ்வளோதானே? a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் வந்து sin inverse x by a. டூ மார்க்ல தான் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். எஸ், ஓகேவா கண்ணா? டன்னா, நெக்ஸ்ட் போவோமா? இது இப்போ போட்ட கொஸ்டின் தான்ப்பா இதுவுமே. அப்படியாப்பா? sin x by cos x பிரிச்சுட்டு போடலாம். நான் நினைச்சேன் இதை pi by 4 இருக்கிறதுனால அந்த ஃபார்முலா வச்சு போடலாம்னு நினைச்சேன். போட மாட்டீங்களா அப்படி? ஏன் ரஞ்சன் கிங்ஸ் ரூல் ஏன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற? sin x by cos x sin x by cos x நீ போட்டனா திருப்பி போயிட்டே இருக்கும். வேணாம்ப்பா, நம்ம pi by 4 பார்த்தாலே நீங்க இதுக்கு போயிடுங்க, வராது.
π/2 வந்தா தான் போட முடியும் அதவன் எனக்கு தெரிஞ்சு. இந்த கொஸ்டின் நீங்க டைரக்டாவே π/4 - x போட்டா தான் ஈஸி இது. ஏன்னா நமக்கு வந்து tan a - b ஃபார்முலா தெரியும். ஸோ இதுக்கு கிங்ஸ் ரூல் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1 + tan of π/4 - xன்னு மாறிடும் இது இல்லையா? இப்போ இதை வந்து dx by 1 plus tan a minus tan b டைரக்டா போடுறேன்ப்பா. tan a minus tan b by 1 plus tan a tan b. One plus tan x plus 1 minus tan x. ஆமாம்பா. So this is changing as 0 to π/4 limit change ஆகல. dx ஒன் பிளஸ் tan x into வந்துருச்சு ஆன்சர் கரெக்ட் நிரஞ்சன் by 2ன்னு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சிங்கன்னா இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2y is equal to 1 plus tan x 1/2 வெளியே வச்சுப்போம். வெறும் dxன்னு வந்துரும்ப்பா. செக் பண்ணுவோம் ஆன்சரை. தப்பன்ட்டோமா? ரொம்ப ஈஸியா போட்டோம், கடைசியில் பார்த்தா அவங்க அதை போடவே இல்லை. ஏன் ஆன்சர் வந்து π/8 + 1/4 log 2ன்னு வருது. ஆமாங்க, log secant x tan x ஜாலியா போட்டோம், ஏற்கனவே போட்டோம் மாடல்னு சொல்லிட்டு அதை வரப்பா எங்க தப்பு பண்ணிருக்கோம். எங்க மாக்கனா எங்க tan x டிஃபரன்ஸ் log secant x இல்லையே, இங்க வந்து 1 + tan x by 2 இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அப்படியே தான் ப்ரொசீட் பண்ணணும் நினைக்கிறேன். ஆட் பண்ண முடியாது இல்லையா? இன்டகிரேட்டே பண்ணணும் இதை நினைக்கிறேன். இல்லையா? அப்படி பிரிச்சுட்டு நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கேன்சல் பண்ணோம். நம்ம அது பண்ணல. ஆமா, I is equal to so 1/2 into x from 0 to π/4. ஃபாஸ்டா போட்டு முடிச்சுட்டு ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு tan x வந்து எஸ்மா log secant x from 0 to π/4 again. ஸோ இங்க வந்து 1/2 into π/4 plus secant π/4 வந்து secant 45 which is வெறும் √2 அப்பா மைனஸ் half அங்க போடாம இங்க போடுவோம். log into secant 0 வந்து 1 π/8 plus half log √2 1/4 log √2 போடுறாங்க. ஓகே, இது வந்து 1/4ன்னு 2 பவர் ஹாஃப்னு மாத்திக்கிறாங்க. 2 பவர் ஹாஃப்னு எழுதிக்கிறாங்க. இப்போ 1/4 log 2ன்னு எழுதியிருக்காங்க. பட் அது வந்து அன்ரிட்டன் ரூல் தான், அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனி ஆன்சர் இது வரைக்கும் வந்துட்டு they will give marks. நம்ம என்னங்க தப்பு பண்ணணும்னு தெரியல. இன்னும் கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போட்டோம் வேற ஆன்சர். சரிப்பா, ஓகே கண்ணா, இதான் இதுக்கு ஆன்சர். நம்ம இந்த ஸ்டெப்போட அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணும். அந்த 1 + 2 மாடல் போட்டுருக்கூடாது இந்த கொஸ்டினுக்கு. இது உங்களுக்கு டைரக்டாப்பா பார்ட்ஸ் வச்சு போடுங்க. நான் போட மாட்டேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ ஐலேட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இ வந்து லாஸ்ட். ஸோ இதுதான் யூ, இது வி. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு sin 2x போட்டுட்டு du இஸ் ஈக்குவல் டு sin 2x வந்து cos 2x கொடுக்கும் இன்டூ 2வாப்பா. v வந்து e⁻x. அப்போ இன்டெக்ரல் v dx வந்து e⁻x. ஸோ இதை வச்சு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் வருது இந்த கொஸ்டினுக்கு. இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான். நான் மூவ் பண்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. இது ஓகே தானே? இந்த கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் இது. கோபிகா இது என்ன பண்ணுவேன் நீ? நான் வந்து டி வச்சு தான் போடுவேன் இந்த கொஸ்டினை. நான் 2x dx அப்படியே வச்சுப்பேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆமா, x² is equal to t. அப்போ இன்டெக்ரல் x² + 2 is equal to t ன்னு எடுக்கலாம். ஆமா, ஏன்பா t + 1 into t + 2 வச்சு போட்டுடலாம்ல ஆதர்ஷ் இப்போ. ஏன்னா 2x dx வந்துருச்சு. போன கொஸ்டின்ல அப்படி வரல, பட் இந்த கொஸ்டின்ல வரவே வந்துருச்சு நமக்கு அந்த மாதிரி. அவ்வளவுதானே. அப்ப a by b by ன்னு பிரிக்க வேண்டியதான். அப்போ a into log of t + 1
இல்ல மாட்டிப்போம். இங்கதான் மாட்டிப்போம் இல்லையா? It will be லாக் 1 போடக்கூடாது. equals to a into t plus 2 plus b into t minus. இல்ல T நம்ம plus 1. வந்து இந்த டி எக்ஸ் ஸ்கொயர் வரதுனால லாக் போடக்கூடாது இல்ல. இந்த கொஸ்டின் தான் அந்த மாடல் நமக்கு b by t plus 2. இதுதான் நம்ம தப்பு பண்ற கொஸ்டின். ஓகே, a by t plus 1 plus b by t plus 2 பார்ஷியல் ஃபிராக்ஷன்லயே நம்ம போடலாம். அப்போ 1 is equal to ஆண்டி ஏன் லாக் போடக்கூடாது? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்ல டி நமக்கு. அப்போ ஆனா எக்ஸ் ஸ்கொயர் மாத்திட்டோம்ல, டிடின்னு மாத்திட்டோம்ல. நம்ம டிடின்னு மேல மாத்தினாலுமே கூட நீ இன்டகிரேட் பண்ணும்போது ஆமாப்பா கரெக்ட் மாத்திட்டோம். டிடி மாத்துறதுனால போடலாம் தான். ஆன்சர் லாக்ல வரும். கரெக்ட். நம்ம இன்னொரு क्वेश्चन இதே மாதிரி தான் தப்பு பண்ணோம்ல. எக்ஸ் ஸ்கொயர் நம்ம போட்டோம். ஆனா ஆன்சர்ல வந்து tan இன்வர்ஸ் வந்துச்சு தானே. இதே அப்ப மாதிரி வந்து ஒரு क्वेश्चन டிடியா மாத்தலன்னு நினைக்கிறேன். மேல டிடி மாத்தலனா அப்ப அந்த क्वेश्चन கடி போடக்கூடாது. அப்ப இது ஓகேப்பா. அப்ப ஏ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் வேலை உங்களுக்கு. ஏ ஆஃப் a1 b minus 1 வருது. ஆமா நிரஞ்சன், a1 b minus 1 வருதுப்பா. ஆனா இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு at plus 2a plus bt plus bன்னு இருக்கு. ஸோ a plus b is equal to 1. அப்போ வந்து 2a plus b வந்து 0. போன கொஸ்டின் வந்த மாதிரியே தான். ஸோ 2a plus b 0ன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு minus a is equal to 1, a is equal to minus 1, அப்போ b is equal to 1. ஸோ இல்லை, எனக்கு அப்படி தானே வருது. a is equal to a1. ஏன் இந்த பக்கம் 2a plus b தான் equal to 1. ஓகேப்பா. ஸோ a plus b is equal to 0. அப்போ வந்து நான் ஈக்குவேஷன் தப்பா எழுதிருக்கீங்க பார்த்துக்கோங்க. ab minus 1. ஸோ நீங்க இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி ஓகே. எஸ்மா. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சிமிலர் கொஸ்டின் நினைக்கிறேன். இதுவுமே டி போட்டா வந்துருமா இதுக்கு? ஒரு ஆன்சர் எடுத்துக்கிறேன் நானு, நீங்களே போட்டு சொல்லுங்க எனக்கு. ஆனா மேல டி ஸ்கொயர் இருக்கு. இது வந்து சாம்பிள் பேப்பர் கொஸ்டின். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் இது. நம்மளுடைய இப்போ கொடுத்துருக்க சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் குட்டியா எழுதியிருக்கேங்க. SQP 2024. இங்க வந்து பாருங்க, அவங்க dx விட்டுட்டு தான் போடுறாங்க. ஏன்னா இங்க dt எல்லாம் போட்டு எதுவுமே பண்ணல, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதை மட்டும் வச்சு பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்காக இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு a by t plus b by t plus 9. a b மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா நிரஞ்சன், கரெக்ட். சரி, இந்த கொஸ்டின் ஃபாஸ்டா போட்டிங்களா? இது ஓகே. மாடல் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். நானே ab கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ a வந்து உங்க ஆன்சர் படி 1/3, b is equal to 5/3 கிடைக்குது. ஸோ இது கிடைச்சதுக்கு அப்புறமா go back to your question and substitute it here. ஆனா இங்க பாரு ஆதர்ஷ், இந்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன் தப்பு பண்ண கொஸ்டின். ஏன்னா இங்க வந்து நம்ம dx மாத்தவே இல்லை. அதனால நம்ம வந்து திருப்பி போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு a வந்து 1/3 into 1/x square plus 5/3. நான் வெளியே இன்டர்லைன் கூட போட்டுக்கலாம்ப்பா. கரெக்ட். t plus 9னா 1/x square plus 9 dx இருக்கு ரெண்டு இடத்துலயுமே. dx நம்ம விட்டதுனால திருப்பி நான் போட்டிருக்கேன். இப்போ 1/x ஸ்கொயருக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அது x power -2 நீங்க வச்சுக்கலாம். அப்போ x power -2 plus 1/-2 plus 1 1/3 into -1/x ஆயிடுச்சு. இங்கதான் நமக்கு பிரச்சனை. லாக்னு எழுதக்கூடாது இங்க அந்த கொஸ்டினுக்கு தான். ஸோ x square plus 9 வரும்போது tan inverse of x by a 1/a 1/a tan inverse x by a. So minus 1/3x plus 5/9 tan inverse x by 3 plus c. Check பண்ணுவோமா? minus 1/3x plus 5/9 tan inverse x by 3 plus c. Yes pa. Sample question paper oda question. Yes amma. நிக்கிலா நிக்கிதா போட்டிங்களா கண்ணா நீங்களும்? கோபிகா முடிஞ்சிச்சாமா இந்த கொஸ்டின்? போலாமா நெக்ஸ்ட்க்கு? நல்ல கொஸ்டின்.
இதுவும் நம்ம இந்த கொஸ்டினா போட்டது இல்லைன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம், இன்டெகிரல்ஸை விட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் பிரிச்சு எழுதிக்கிறேன், இல்லைன்னா என்னால டீயே கூட எடுக்க முடியாது இந்த கொஸ்டினுக்கு. இப்போ ஜென்ரலா வந்து இந்த கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் பார்த்தா தெரியும் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. என்னுடைய என்டையர் கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த மேல ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் எனக்கு வரணும். ஸோ எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா வில் கிவ் மீ எக்ஸ் பவர் ஹாஃப் டிஎக்ஸ் மேல வரணும்னா நான் எதை வந்து டீயா எடுக்கணும்னு நான் பாக்குறேன். அப்போ எனக்கு ஐ ஹாவ் டு டேக் ஒன் மோர் தேன் தட். இது ஒரு +1 நான் எடுக்கணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு நான் எக்ஸ் பவர் 3/2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 3/2 எக்ஸ் பவர் 1/2 கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா, இது உங்க ஜேஇல ஏதோ சொல்லும் போது ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடும்போது தான், இல்லைன்னா இந்த கொஸ்டினை பார்த்ததும் டெஃபினட்டா இட் இஸ் நாட் வெரி, இது சாம்பிள் பேப்பர் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி யூ மைட் கெட் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். அப்ப ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நியூமரேட்டர் எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும், என்னவா எடுத்தா டி என்னவா எடுத்தா வரும். ஐ திங்க் இதுக்கப்புறம் இதை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வரும், x is equal to இப்போ வந்து dx is equal to 2/3 dt. 2/3 dt by square root of 1 minus x cube வரணும் நமக்கு. அப்போ x is equal to x cube ஃபர்ஸ்ட் பார்ப்போம். x cube எப்படி எழுத முடியும் நம்மளால? இப்போ இது x cube வேணா என்ன பண்ணணும், இன்டூ 2 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ t ஸ்கொயர் அவ்வளவுதான்ப்பா, t ஸ்கொயர்னு எழுதிடலாம். இங்க கரெக்டா கண்ணா எழுதலாமா? இந்த இதுல இருந்து ஆமா சைன் இன்வெர்ஸ் தான். ஸோ 2/3 இன்டகிரேஷன் இருக்குன்னா இங்க. ஸோ 2/3 சைன் இன்வெர்ஸ் t. ஸோ 2/3 சைன் இன்வெர்ஸ் x பவர் 3/2 plus c. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 3 மார்க்கு 3 ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் வருது. பட் த மேஜர் ப்ராப்ளம் ஹியர் இஸ் டு ஐடென்டிஃபை தான். இது வந்து வித் ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு எங்கன்னா உங்க மிஸ்லேனியஸ்ல இருக்கு. இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இஃப் யூ வாண்ட் டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேப்பர்ல 70 மார்க்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூப்பா. உங்களுக்கு எங்க செக் வைக்க போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல 1 மார்க்ல ஒரு 3-4 கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. அது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் செக் பாயிண்ட் இன்டகிரேஷன். நமக்கு இன்டகிரல்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினா வரும். இந்த மாதிரியான கொஸ்டின் ஒன்னே 3 மார்க்குக்கு மாட்டோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் ட்ரிக்கி. நம்மளுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் கோயிங் டு பி அனதர் ஏரியா வேர் எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் தப்பிச்சிருவீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய போட்டுட்டோம். கேஸ் ஸ்டடி ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். இதை தவிர உங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்து வேற எதுவுமே சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. நம்ம எல்லா கொஸ்டினும் நல்லா போட்டிருக்கோம். ஸோ இஃப் சம் ஆஃப் யூ டிசைட் மேம் நான் வந்து 100க்கு எய்ம் பண்ணல மேம், நான் வந்து 70 above எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா இன்டெகிரல்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு அமைச்சிருப்பேன் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் நோட்ஸ். அதை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்க அதுக்கு மேல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்க தேவையில்லை. பிகாஸ் எனிவே 5 நாள் இருக்கு போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்பயும் நீங்க ஒரு ரவுண்ட் உட்காந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் 4 நாள் தான். என்னக்கண்ணா? 4 days தான். 4 days தான் இருக்காப்பா? ஏன் 4 days தான் இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு 9th 4th தான் முடியுதா உங்களுக்கு? 4 5 6 5 6 7 8. இதுவும் ஏற்கனவே போட்ட கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதே திருப்பி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதானே போட்டோம் அந்த கொஸ்டின். தப்பா போட்ட கொஸ்டின் அது. ஓ இல்ல இது டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் இல்ல, π/8 log 2 காலையில போட்ட கொஸ்டின் நினைக்கிறேன் இல்லையாப்பா? போட்டீங்களா? ஞாபகம் வருதா? யாருக்கு ஞாபகம் வருது? அதித்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதித்தி 2/1 plus tan x வரைக்கும் ஞாபகம் இருக்கா? இது 0 to π/4 போட்டு நம்ம வந்து 2/, வந்துச்சு. கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணி பண்ணனும். 5/4 - 6 போட்டுட்டு நமக்கு இத வந்து மைனஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா வந்து நமக்கு 2/1 plus tan x னு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா இந்த क्वेश्चन? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2y is equal to 0 to π/4 2/1 plus tan x dx னு வந்துச்சு இந்த क्वेश्चनல. இல்ல
அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? போட போறீங்களா இல்லையா? போட்டுக்கிறீங்களா? கால்ல போட்டோம். வெறும் 2 வரும் மேல. 2 வெளில போயிடும். தென் we will just have integral x from pi/4 to 0. ஆன்சர் வந்து pi/8 log 2 இந்த கொஸ்டினுக்கு. லிமிட் சேஞ்ச் பண்ணோம். நம்ம காலையில போட்டோம் இந்த கொஸ்டினை. சரியா? வந்துட்டோம். இது உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் போடுறதுக்கு. இதை நம்ம போட்டிருக்கோம். 2023 உடைய கம்பார்ட்மெண்ட் பேப்பர். நான் திருப்பி சொல்றேன், 2023 பழைய போர்ட் பேப்பர்ல இது ரீசெண்ட் பேப்பர். இது இப்போ கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. நீங்க வந்தவங்க டெஸ்ட் எழுதுனீங்க. டெஸ்ட் எழுதுனவங்க எல்லாம் அதை போடலாமே. பொண்ணு அக்ஷிதாக்கு ஸ்கூல் இருக்கு, ஸோ அவள் டெஸ்ட் எழுதுனா வரல. நிரஞ்சன் டெஸ்ட் எழுதுனேன். கிங்ஸ் ரூல் தான் அப்ளை பண்ணும். சுதர்ஷன் சொல்றியா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேம் கிங்ஸ் ரூல் தான் மேம். pi/2 - 6 ஃபர்ஸ்ட் இதை ஒரு 1 வச்சுக்கிறேன் நான். இப்போ pi/2 அப்ளை பண்ணனா pi/2 - x into sin pi/2 - x வந்து cos x sin x by cos power 4x plus sin power 4x. அது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் மேம். இப்போ வந்து ஆமா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 2y வந்துரும். 2y is equal to இங்க pi/2 மேம் வெறும் cos x sin x இருக்கு. வெறும் pi/2 இருக்கு. இல்ல pi/2 sin x cos x இருக்கும்ல. எஸ் மேம். இல்லையா? ஸோ 0 to pi/2 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ல we have to remember divide by cos power 4x. வேற ஆப்ஷனே கிடையாது இந்த கொஸ்டினுக்கு. ஸோ have to divide by cos power 4x. இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா மேலையும் கீழையும் ரெண்டு இடத்துலையும் டிவைட் பண்ணலாம் நீங்க. ஸோ இங்கே வந்து டிவைட் பை நான் பண்றேன்னா டிவைட் பை cos power 4x அப்படின்னா இங்கே மல்டிப்ளை பை cos power 4xம் பண்ணணும். ஆமா ஆன்சர் அப்படிதான் வரும்பா. ஒரே நிமிஷம். sin power 4x by cos power 4x வந்து tan power 4 ஆகுமா நிரஞ்சன்? ஸோ 5/2 ஃபர்ஸ்ட் வெளில போட்டுக்கிட்டேன். ஆனால் ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான் உங்களுக்கு வரணும். tan x secant square x 1 by tan power 4x. இதை வந்து tan square x the whole squareன்னு எழுதிக்கலாம் நீங்க. இப்போ tan ஸ்கொயர் எக்ஸை வந்து நீங்க டீன் எடுத்தாதான் ஆன்சர் வருது இதுக்கு. ஏன்னா இங்க சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் tan x எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துடும். ஆனா tan ஸ்கொயர் எக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா 2 tan x into சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். tan x சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு dt by 2 ஆயிடுச்சு. புரியுதா பாருங்க இந்த ஸ்டெப். இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ 2yக்கு பதிலா ஆமாப்பா இன்டெக்ரல் dt by 1 plus t ஸ்கொயர். ஸோ நான் லிமிட் எதுவுமே இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணல. ஸோ dt by 1 plus t ஸ்கொயர் இருக்கு. இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நான் வந்து t யூஸ் பண்ணியிருக்கேன். லிமிட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ லிமிட் வந்து முன்னாடி 0 to pi/4ல இருக்கு. அப்பா pi/2ல இருக்கு. இப்போ வந்து tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tனா 0 tan ஸ்கொயர் pi/2 1 வரும்பா. pi/4ன்னு மாத்திக்கிறோமா? எங்கேயாவது 5/4 5/4ஆ 2வா? ஆமாப்பா மாத்தாம போட முடியாது அந்த கொஸ்டின். நம்ம இதை வந்து இன்டூ 2 போட்டு pi/4ன்னு மாத்திக்கலாம்ப்பா லிமிட்டை. அப்போ வந்து 1ஆ மாறும். அதுக்கு தான் போடுறேன். ஏன்னா pi/2னா அன்டிஃபைன்ட் ஆயிடுதுல அதனால. ஸோ 0 to 1 dt by 1 plus t ஸ்கொயர். ஆமாப்பா pi ஸ்கொயர் பை 16. tan inverse of t from 0 to 1 வெளியில வந்து pi/4 இருக்கு. ஸோ pi/4 into tan inverse of 1 வந்து pi/4. அவ்வளோதான் 0 ஆயிடும். ஸோ pi ஸ்கொயர் பை 16 பா. கம்பார்ட்மெண்ட் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். எங்க ஸ்டக்கா நீங்க? சத்தமே போடல யாரும்.
இது வந்து டிவைட் இந்த ஸ்டெப் தான் இங்க நமக்கு வந்து கீ ஸ்டெப். நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி அங்கங்க. ஸோ இட் ஒன்லி கம்ஸ் வித் ப்ராக்டிஸ் தான். இந்த கொஸ்டின் ஏற்கனவே போட்டிருந்தோம்னா நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும், இல்லைன்னா கண்டிப்பா ஸ்ட்ரக்காக தான் செய்வோம் அந்த இடத்துல. ஏன்னா கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணாலுமே இந்த கொஸ்டின்ல டைரக்டா ஆன்சர் வரல. ஸோ நாங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட் பேப்பர் போட்டோம் 2 days முன்னாடி, அதனால அதை போடுறோம், வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்குமே அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்க அதுக்கு மற்ற கொஸ்டின்ஸையும் கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டின் நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. ஏன்னா அது பாருங்க கம்பார்ட்மெண்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் பேப்பர் வந்து சாம்பிள் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சாம்பிள் பேப்பர் சீக்கிரமா வந்துருச்சு இந்த வாட்டி. நமக்கு வந்து மே எண்ட்லயே சாம்பிள் பேப்பர் கிடைச்சிருச்சு. சாம்பிள் பேப்பர்ல தான் அந்த மாடலஸ் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கம்பார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின் வந்து நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க இந்த கொஸ்டினை. இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 2 3னா இது மாறவே மாறாது கண்ணா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் சித்தார்த், நீ தானே டவுட் கேட்ட, சொல்லி பார்க்கலாம்ல சித்தார்த். லிமிட் என்னமா வரும் இங்க? வெறும் x - 1 லிமிட் போடலாமா சித்தார்த் இங்க? இப்போ x - 2 is equal to 0னா x is equal to 2. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு 1 to 2 and 2 to 3. இங்க என்னமா இருக்கும் ஃபங்க்ஷன் சித்தார்த்? Here the function will be what? Ma'am, 2 to 3 is there will be 2 negative. to 3 it will be positive. Correctா? 1 to 2 it will be Yes, negative. Yes, ma'am. சரியாப்பா? புரியுதாடா உனக்கு? Yes, எஸ்ஸா? ma'am. ம். அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு போடுங்க. போன கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வரல. இதுக்காவது ஒழுங்கா அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். இது எய்தர் உங்களுக்கு இன்டெகிரல்ஸ்ல வரப்போகுது, இல்லைன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ல கண்டிப்பா ஒரு செட்ல வரப்போகுது இந்த கொஸ்டின். ஏன்னா நிறைய வாட்டி கேட்குறாங்க. இப்போ மாடலஸ் மாடல் they want you to be thorough in this model. இதுக்கும் ஹோல் நம்பர் ஆன்சர் அழகா வந்திருக்குப்பா உங்களுக்கு. ம். நிரஞ்சனுக்கு ஆன்சர் வந்துச்சு. அதித்தி 1 கம்மி உன் ஆன்சரை விட. நிகிதா இல்ல. தேஜு இல்ல. நிரஞ்சன் காட் த ஆன்சர் கிவன் இன் த ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் கீ கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வாட்டி 9/2 - 3 -3 -half -3 plus half ஆயிடும். இது -2ன்னு வச்சுப்போம். -2 + 4 -4 ஆயிடுச்சு. ஸோ ஒன்லி ஹாஃப் இஸ் பெண்டிங். இங்கே வந்து இதுவும் 2ன்னு வச்சுப்போம். இப்போ -6 - 2 + 4 will give me -8 + 4 which is -4. So it is plus 9/2 - 4 is 9 -3 + 1 - 4. எஸ்டா, எனக்கும் கரெக்டாக வந்துச்சு ஆன்சர். இதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்கடா. 3 தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். கிடைச்சிச்சா? ஓகேவா? எங்கேயாவது மிஸ்டேக் தான். அது நிறைய சான்ஸ் இருக்கு அதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு. ஸோ காமா பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ திங்க் இட் இஸ் ஓகே டு டூ திஸ் கொஸ்டின். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டூ திஸ். மாடலஸை எப்படி பிரிக்கணும் அதில் டவுட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸும் நல்லா பண்ணலாம். போத் தீஸ் லெசன்ஸ். மூவ் பண்ணிட்டுமா நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? உங்கள் மிஸ்டேக் எங்கே நீங்கள் கண்டுபிடிங்க. இன்னும் ஒரு கொஸ்டின், அவ்வளோதான்.
மேல வந்து cos theta d theta இருக்கு. அப்பனா obviously t should be sin theta. அப்பதான் வந்து dt will be cos theta d theta. அது கண்டுபிடிச்சிங்களா நீங்க எல்லாருமே இந்த கொஸ்டின் பார்த்ததும்? ரொம்ப அசிங்கமா இருந்தா கூட sin theta தான் வந்து t அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சிச்சுப்பா நமக்கு வேலை. அதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இப்போ இங்க கீழே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கு எல்லாமே இருக்கான்னு மட்டும் பாருங்க. மேம் cos ஸ்கொயர் தீட்டா மட்டும் அதை மட்டும் மாத்தினா போதும் இல்லையாப்பா? ஸோ cos ஸ்கொயர் தீட்டா வந்து 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு மாத்திக்கோங்க. அப்போ வந்து 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு கிடைச்சிருமா உங்களுக்கு இங்க? அப்போ இன்டெக்ரல் cos தீட்டா டி தீட்டாக்கு பதிலாக dt போட்டுக்கலாம். கீழே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 3t மைனஸ் 1 மைனஸ் டி ஸ்கொயரா? இதை ஒன்றும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். 3 மைனஸ் 3t மைனஸ் 1 பிளஸ் டி ஸ்கொயர் ஆக்க முடியும். ஸோ யூ கெட் இட் ஆஸ் இன்டெக்ரல் dt பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 2 ஆயிடுச்சு. டி ஸ்கொயர் மைனஸ் 3t பிளஸ் 2 ஆகுதுப்பா. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் போடலாமா? நீங்க இது ஃபேக்டரைஸே பண்ண முடியும். பட் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயரா போடுங்க. ஏன்னா எனக்கு ஃபார்முலா தெரியாது. இதுவே வந்து அந்த ஸ்கொயர் ரூட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல போட்டுட்டு இருக்கலாம் அந்த கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலாக்கு தான் போய் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஸோ அப்போ பெட்டர் டு டூ கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் தான். ஸோ இங்க வந்து so b is equal to 3 by 2. Correct, Niranjan. So I'm going to add plus 9 by 4 and minus 9 by 4. அப்ப எனக்கு இங்க தெரியும் it is going to be t minus 3 by 2 the whole square. இல்லையா? a minus b the whole square எனக்கு வேணும். Square root of t minus 3 by 2 the whole square plus இது ரெண்டையும் நான் பண்ணணும். 8 minus 9 by 4 வந்து minus 1 by 4 வருதுப்பா. minus 1 by 4. So இது வந்து 1 by square root of x square minus a square. x square minus a square formula. Log formula. 1 by 2a into log of x plus x. 1 by 2a கிடையாது இது. இங்க பாரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸ்கொயர் ரூட். log of x log of x க்கு பதிலா இங்க இருக்கு. plus root of அப்படியே क्वेश्चनல இருக்கதே நீங்க எழுதிரலாம். t square minus 3t plus 2 னு எழுதிக்கிறேன் நானு. இல்லையாப்பா? அவ்வளவுதான். x plus square root of plus c. அவ்வளவுதான் கண்ணா. ஸோ log அப்புறமா t க்கு பதிலா sin theta minus 3 by 2 plus square root of sin square theta minus sin 3 sin theta plus 2 plus c. அசிங்கமான ஆன்சர், ஆனா அதுதான் ஆன்சர். எஸ்மா, சரியா? ஸோ எல்லா இன்டெகிரல்ஸ் ஃபார்முலாஸையும் இன்னொரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? லாஸ்ட் கொஸ்டின். பரவாயில்லப்பா, ஆன் டைம். நான் எதிர்பார்த்த மாதிரியே முடிச்சிட்டோம் இந்த வாட்டி. பரவாயில்ல, ஏற்கனவே போட்ட கொஸ்டின் தான் நினைக்கிறேன். 2 வந்து t இல்லையா? x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tன்னு போட்டுப்பீங்க. அப்போ 2t plus 1 by t into t plus 4. சுதர்ஷன் போடலாமா? எஸ் மேம். சொல்லு பார்க்கலாம். மேம் என்ன x பண்ணலாம்? ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t மேம். அதுக்கு அப்புறம் இது இப்படி வச்சிருக்கலாம் இல்லையா? a by t plus b by partial fraction சால்வ் பண்ணி Yes, சொல்லு ma'am. பார்க்கலாம். ஆன்சர் கரெக்ட்டா வருதா? எல்லாம் சொல்லிட்டு கிளம்புங்க பாப்போம். அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் மேம். So those who have already finished this question, you know now you can make a move. நாளைக்கு I would want to do 1 mark questions. கண்ணா 1 mark questions வந்து probably ஒரு quiz மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாமா அப்படின்னு நான் பார்க்கறேன். So that I want to see how far you are able to do the 1 mark along with me. So around the same time I do want 11 o'clock morning session முடியாதுன்னா நான் quiz ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு 2-3 hours ஆகும். So 11 o'clock we will start and we will do one full round of revision of objectives. So அது முடிச்சிட்டோம் அப்படின்னா என்னோட மேஜர் கான்செப்ட்ஸ் முடிஞ்சிச்சு. I will keep collecting questions like this. நம்ம சில சாப்டர்ஸ் தான் முடிச்சிருக்கோம். We have done probability, 3D, application and integrals 4 சாப்டர் தான் நம்ம முடிச்சிருக்கோம். மீதிக்கு நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். So we have time இல்லையா? உங்களுடைய நான் வந்து ரிவிஷனும் போட்டுட்டு தான் உங்களுக்கு டைரக்ட் டெஸ்ட் போட்டிருக்கேன் before your exam. So அப்போ ஒரு 2-3 hours ஒரு செஷன்ல வந்து we can எப்படி வேணாலும், because it's online, I don't think it is going to be a problem for connecting.
ஸோ இதே மாதிரி மார்னிங் ஒரு 2 hours மேக்ஸ் ஏதாவது கான்செப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டு திருப்பி கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்போ ஐ வில் கவர் ஆல் தி அதர் லெசன்ஸ் லைக் திஸ். சரியா? ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் நம்ம தேடி தேடி எழுதுனேன்னா ஒரு 10 கொஸ்டின் கூட முடிக்க முடியாது 1 hourல. ஸோ ஐ டிட் வாண்ட் டு கம்ப்ளீட் 50 questions டுடே வித் யூ. ஸோ நம்ம அதை 44 கிட்ட போட்டிருக்கோம். சரியா? நான் விட்டு போன 6 questions வந்து தேவர் வெரி மச் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதனால நான் விட்டுட்டேன் அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஸோ அவங்க அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்து வைக்கிறேன். ஒரே ஒரு 2023 உடைய அந்த கொஸ்டின் மட்டும் நான் ஒன்றும் சால்வே பண்ணல. ஸோ அது சிவதாஸ்லயும் இருக்கு. அந்த கொஸ்டினோட ஆன்சர் கீ நான் ஒன்றும் பார்த்து சொல்றதுக்கு பதிலா ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட் ஒன்ஸ். நீ நேர்ல வரும்போது கூட நான் உனக்கு சொல்றேன் அந்த கொஸ்டின். சரிங்க மேம். சரியா? மேம் நாளைக்கு 1 mark all chapters. 1 mark all chapters முடிச்சிடலாம் அதித்தி. I want to do repeated 1 mark questions, not the difficult 1 mark questions. இப்போ வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டா நீங்க மிஸ்டேக் பண்றது தெரியும். இப்போ டிகிரி அண்ட் ஆர்டர் அண்ட் டிகிரில வந்து பாத்தீங்கன்னா வேற வேற வெரைட்டிஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து டி பை டிஎக்ஸ் கொடுத்து ஒரு கொஸ்டின் நேத்து கூட இருந்துச்சு. எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க மேம் என்ன மேம் ரொம்ப ஈஸி கொஸ்டின் தப்பு பண்ணிட்டோமேன்னு. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வேர் இட் இஸ் வெரி ஈஸி. வி நோ தட் ரொம்ப கஷ்டமான காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நான் போடல. ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து 15 out of 20 இல்லையா 20ல 15 questions are going to be straight forward questions for you. அந்த 15 questions நாளைக்கு ரிவைஸ் பண்ணிடுவோம். the toughான 5 1 mark questions வந்து we will do that, we will keep it for the last day. லாஸ்ட் டே அன்னைக்கு நமக்கு வேற வேற மாதிரி கொஸ்டின்ஸ், how many reflexive relations are there, அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கும்போது அதுக்கு நம்ம ஜேஇயோட ஃபார்முலா அப்ளை பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்ல அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து we will reserve it for the last day. ஸோ நாளைக்கு நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. ஜஸ்ட் எனக்கு ஃபார்முலாஸ் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 questions நம்ம பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் 1.5 hours. I want it to be interactive also. உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். 50க்கு 40 above நீங்க வாங்குறீங்கன்னா you will know that you have nailed some concepts of maths so far. புக்கை மூடி வச்சுட்டு நீங்க கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? பிகாஸ் எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ இங்கிலீஷும் தொட்டிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரி யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங். மேபி யூ கேன் வைண்ட் அப் பை டுமாரோ, டே ஆஃப்டர் டே யூ கேன் வைண்ட் அப் மேக்ஸ். சரியா? ஸோ பிடிச்சிட்டிங்களா? அது கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா கிளம்பிடலாம் நம்ம. போட்டிங்களா இதுக்கு? மேம் A 1/4 B 7/4. தேஜு இன்னைக்கு என்ன பார்த்துவேன் தேர்ஸ்டேவா? இன்னைக்கு நாளைக்கு சாட்டர்டே 3 டேஸுமே வந்து ஐ எம் அவைலபிள் அட் ஹோம். நிறைய பேர் 15 பீப்புளா ஓட் பண்ணிருக்கீங்க வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஸோ ஐ எம் அவைலபிள் டு ரைட் த டெஸ்ட். ஸோ யூ கேன் கம் அண்ட் யூ கேன் ரைட் த டெஸ்ட். ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் யூ கேன் ரைட் அண்ட் ஐ வாண்ட் டு சி ஹவ் யூ ஸ்டாண்ட். அவ்வளவுதான். மேம் இன்னொரு கண்டுபிடிச்சிட்டியாப்பா? சொல்லுமா. மேம் வந்து நீங்க வந்து நான் வந்து போல்ல வந்து 17th அன்னைக்கு வந்து மேத்ஸ் எழுதுறேன்னு போட்டிருந்தேன் மேம். ஆனா வந்து நீங்க வந்து 17th அன்னைக்கு பிசிக்ஸும் வந்து சொன்னீங்க. நான் என்ன பண்றது? நீ தான் டிசைட் பண்ணிக்கணும் சுதர்ஷன். நான் சொல்றேன் உனக்கு. சரியா? நீ டிசைட் பண்ணிட்டு மேக்ஸ் நிறைய எழுதிட்டு இருக்கீங்கன்னா பிசிக்ஸ் வந்து எழுதுங்க. ஸோ 3 நாளுமே மேக்ஸ் இருக்குல்ல. ஸோ 2 days மேக்ஸ் எழுதிட்டு 1 நாள் பிசிக்ஸ் எழுதுங்க. சரிங்க மேம். சரியா? ஏன்னா எப்படி மேக்ஸ் திருப்பியும் நம்ம எழுததான் போறோம் இல்லையா? நம்ம போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு ஆக்சுவலா 2 வால்யூமா பிரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா என்ன ஆயிடும்னா இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆயிடும் கொஸ்டின்ஸ் எல்லாம். நம்ம சாம்பிள் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸா இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் தான் தெரியாத கொஸ்டினா இருக்கும். இப்போ அது வந்து நமக்கு யூஸே இல்லை. நீங்க 60 on 80 சொல்லிட்டு ஹாப்பியா கிளம்பிடுவீங்க. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஐ வுட் வாண்ட் டு டூ ஸ்பெசிபிக் ரிவிஷன். இப்போ வால்யூம் 1 அப்படி பண்ணோம்னா ஒரு 80 marks on ஒரு 100 marks on வால்யூம் 1 நீங்க எழுதணும். அப்போ ஐ வில் நோ வேர் யூ ஸ்டாண்ட். அப்போ வால்யூம் 1 முடிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம். வால்யூம் 2 முடிச்சுட்டு ஓகே வி ஆர் டன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் டே பிஃபோர் தி எக்ஸாமும் மேக்ஸ்க்கு வந்து வேணும்னா we can do a direct or online. We will plan that. I think max you are okay pa. I don't think you have any ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களோட பேசிக்ஸ் மட்டும் தான். நீங்க பயப்படுற இன்டெகிரல்ஸ் தான் I took. அதனால தான். ஏன்னா 3D வந்து கொஞ்சம் திருப்பி தப்பு பண்றீங்க நீங்க. 3Dல அப்ளிகேஷனும் தப்பு பண்றீங்க. மெயின்லி இந்த ஃபிகரை வரைஞ்சு எந்த ஏரியான்னு கண்டுபிடிக்க தப்பு பண்றீங்க. ப்ராபபிலிட்டி சும்மாவே பயப்படுறீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம நிறைய போட்டாலுமே கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகல நீங்க நினைச்சேன். அண்ட் இந்த லெசன் இந்த 4 லெசன் தான் ஐம் சீயிங் நிறைய ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ். முடிஞ்சிச்சா போட்டிங்களாப்பா? பிடி A 1/4 B 7/4. A plus B 2 வந்துருச்சு. 4A is equal to A எவ்வளவு சொன்னப்பா? 1/4 மேம். B 7/4. 2 minus 1/4 வருது, which is nothing but 8 minus 1 7/4. ஆமாமா. ஸோ இங்க வந்து A by that is 1/4 into log t தானே இது? இல்ல ஏன்னா நம்ம மாத்தலையே dx. ஆமா. ஸோ 1/4 integral 1/x square plus 7/4 integral 1/x square plus 4 dx. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி கொஸ்டின் தான். x power -2 plus 1 by -2 plus 1 plus 7/4 into tan inverse அப்பா. tan inverse
tan inverse x by 2வா 1 by a வருமா அதுக்கு 1 by a வருதா இல்லையா? ஆமா வரும். ஆமாப்பா 1 by a tan inverse x by a. So which is minus 1 by 4x plus 7 by 8 tan inverse x by 2 plus c. அதுதான் ஆன்சர் நினைக்கிறேன். 1 by minus 1 by 4x plus 7. Yes கண்ணா, அதுதான் ஆன்சர். சரியா? So we will stop here. I finished I think all the questions that I wanted to finish for you. எல்லா மாடல் ஆஃப் இன்டெகிரல்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ see you all. யாரெல்லாம் நேர்ல வந்து டெஸ்ட் எழுதிங்களோ, நிறைய பேர் வரல ஆக்சுவலா. You have not given me vote.